வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு கப் ரவை வச்சே ஒரு சிம்பிளான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த வித்தியாசமான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போது ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிடுவோம். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறலாம். இப்போ நெய் காஞ்சதுக்கப்புறமா அதில் 1 கப் அளவுக்கு ரவா போட்டுக்கிடுவோம். வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சரி, லைட்டாக நெய் போட்டு வறுத்துக்கிட்டால் அந்த ஸ்வீட் வந்துட்டு நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. ரொம்ப நேரம் வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தா போதும். நல்லா கைவிடாமல் கலரி மட்டும் விட்டுக்கோங்க. இந்த ரவை வந்துட்டு ப்ரௌன் கலர் ஆகணுங்கிற அவசியம் இல்லைங்க, லைட்டாக வறுத்தாலே போதும். இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்குறோம். அதுக்கு 2 கப் அளவுக்கு நல்ல திக்கான பால் வந்துட்டு சேர்த்துக்கலாம். இது நார்மல் காய்ச்சாத பால் தாங்க. காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 2 கப் பால். நம்ம எந்த கப்பில் ரவை அளந்தோமோ அதே கப்பில் பாலும் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை கட்டிகள் இல்லாத அளவுக்கு லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆனதுமே ரவை வந்துட்டு நல்லா திக்காக இது போல் திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்தளவுக்கு திரண்டு வர்ற வரைக்கும் நம்ம வந்துட்டு கிண்டி எடுத்துக்கணுங்க. இப்போ போதும், பதம் வந்துட்டு சரியாக வந்துருச்சு. இப்போ அதை வந்துட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்துட்டு மாற்றிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். இது ஆறிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இப்போ நம்ம வந்து ஸ்வீட்டுக்கு ஜீரா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். 1 கப் அளவுக்கு சுகர் வந்துட்டு பாத்திரத்தில் சேர்த்துக்கிடுவோம். இப்போ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணுங்க. இதுக்கு கம்பி பதம் அப்படிலாம் எதுவுமே தேவை கிடையாது. நம்ம 1 கப் ரவை எடுத்தோம் இல்லையா, அதே கப்லேயே சுகரும் வந்துட்டு எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இதுக்கு கம்பி பதம் தேவையில்லைங்க, லைட்டாக ஒரு பிசு பிசுப்பான பதம் வந்தால் போதும். இப்போ அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற ரவை இருக்குது இல்லையா, அதில் நம்ம கொஞ்சமாக ஆயிலில் நெய் வந்து கையில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவு கை பொறுக்கிற சூடு பதம் இருக்கும் பொழுதே இதே போல் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு கொடுத்துக்குங்க. இதே போல் பிசைஞ்சு விடும் பொழுது உங்களுக்கு கையில் ஒட்டுச்சுன்னா கொஞ்சமாக நெய் அல்லது ஆயில் வந்துட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிருங்க. ரொம்ப ஆறிடக்கூடாது, கொஞ்சம் வெது வெதுப்பான பதம் இருக்கணும். இப்போது நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் உருண்டையாக உருட்டி எடுத்துக்கிடுவோம். இதை சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு பிசைஞ்சு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு இந்த ஸ்வீட் வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்குங்க.
நம்ம தேய்க்கிற கட்டையிலையும் இதே போல் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். லைட்டாக கையால் அழுத்தி விட்டுட்டு திரும்ப சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. ரொம்ப மெலிசாக தேய்க்கணுங்கிற அவசியம் கிடையாது, கொஞ்சம் தின்னமாக இருக்கணும். இந்த ரவையை நம்ம நல்லா அழுத்தி அழுத்தி பிசைச்சா தான் இப்படி நம்ம தேய்க்கும் பொழுது வெடிப்பு வராமல் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரியே வரும். அதனால நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது போல் சின்னதாக டிஃபன் பாக்ஸ் மூடி ஏதாவது சின்ன கிண்ணம் ஏதாவது எடுத்துக்கிட்டு அழுத்தி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில், இல்லை நீங்கள் கத்தி வச்சு கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். மீதம் இருக்கிற மாவையும் திருப்பியும் சேர்த்து பெரிய அளவு சப்பாத்தி சைஸுக்கு உருட்டிட்டு திருப்பியும் வந்துட்டு இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சைஸ் வந்துட்டு இந்த அளவுக்கு தடிமனாக இருக்கணுங்க, அப்போ தான் சரியாக இருக்கும். ரொம்ப மெல்லிசாக இருந்தாலும் பூரி மாதிரி வந்துடும். இந்த அளவுக்கு தடிமன் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ இதே போல் எல்லாத்தையுமே நம்ம தேய்ச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற ரவா வந்துட்டு ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. அடுப்பு வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா மறுபக்கமும் வேகிற மாதிரி திருப்பி விட்டுக்குங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்து அந்த நுரோலாம் நல்லா அடங்கி வந்துருச்சு. இப்போ மறுபக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். இது ரொம்ப நேரம் வேகணுங்கிற அவசியம்லாம் இல்லைங்க. நம்ம ஏற்கனவே ரவையை வந்துட்டு நல்லா பால் கூட வேக வச்சாச்சு, அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே எடுத்து சூடு இருக்கும் பொழுதே அப்படியே ஜீராவில் போட்டுடணும். ஜீராவில் போட்டு ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்க வேண்டிய தேவை கிடையாது. ஒரு 2 நிமிஷம் நல்லா 2 பக்கமும் திருப்பி கொடுத்து இதே போல் ஜீராவில் வந்துட்டு முங்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நம்ம அடுத்த ஈடு இந்த ரவை பொரிச்சு எடுக்கிற வரைக்கும் இது வந்துட்டு ஜீராவில் இருக்கட்டும். அடுத்த ஈடு நம்ம எடுத்து போடுறதுக்கு முன்னாடி இதை வந்துட்டு எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, யம்மியான ஸ்வீட் ரெசிபி கொஞ்ச நேரத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.